அனைவருக்கும் வணக்கம். ஆரோக்கியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நோய் நொடியற்ற உடலும் மகிழ்ச்சியான உள்ளமும் ஆரோக்கிய வாழ்விற்கு வழிவகுக்கின்றது. ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதனால தான் மகிழ்ச்சியை எங்களால் உள்வாங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இத்தனை முக்கியத்துவம் பெறுகின்ற ஆரோக்கியம் பற்றிய விழிப்புணர்வை எங்களிடத்தில் ஏற்படுத்தும் பொருட்டு ஒவ்வொரு வாரமும் ஆரோக்கியம் நிகழ்ச்சி பல்வேறு விடயங்களை உங்களோடு பகிர்ந்து வருகின்றது. அந்த வகையில் இந்த வாரம் கூட சமூக காரணிகள் தனி மனித வாழ்க்கையில் ஏற்படுத்தும் செல்வாக்கு குறித்து தான் நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். இந்த வார ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் இணைய வழியூடாக எம்மோடு இணைந்து எமக்கான தெளிவினை தர இருக்கின்றார் தேசிய மனநல நிர்வாகத்தினுடைய மனநல வைத்திய நிபுணர் டாக்டர் எம் கணேசன் அவர்கள். வணக்கம் டாக்டர். காலத்திற்கு கரும மாற்றுதல் என்கின்ற ஒரு கூற்று இருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்த சமூகம் நாங்கள் செய்ய வேண்டிய ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு காலப்பகுதியை வகுத்து வைத்திருக்கின்றது. அது ஒரு எழுதப்படாத சட்டம் போன்றுதான் இருக்கின்றது. இத்தனை வயதிலோ 2.5 வயது பூர்த்தியானதும் பிளே ஸ்கூல் அனுப்ப வேண்டும் ஒரு பிள்ளையை, அதே முன்பள்ளிக்கு அனுப்ப வேண்டும், பின்பு பள்ளிக்கு அனுப்ப வேண்டும். உயர்கல்விக்கு ஒரு குறிப்பிட்ட வயதில் அதை நிறைவு செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவ்வாறு உயர்கல்வியை பூர்த்தி செய்துவிட்டால் தொழில், அதன் பின்பு திருமணம், குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற பல்வேறு விடயங்களை ஒரு வயதை அடிப்படையாக வைத்து சமூகம் எங்கள் மீது திணித்து கொண்டுதான் இருக்கின்றது. இது போன்ற விடயங்களோடு இந்த குடும்பம், சமூகம் என்ற இரு கட்டமைப்புகளும் தனி மனித வாழ்வில் எவ்வாறு இந்த சமூக காரணிகள் மூலம் தாக்கம் செலுத்துகின்றது? ஆமாம், இது ஒரு முக்கியமான விஷயம். ஏனென்று சொன்னால் எமது வாழ்க்கையிலே எங்களுக்கு இருக்கக்கூடிய அழுத்தங்கள் என்று பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அழுத்தமாக தொடர்ந்து வருகின்ற ஒரு அழுத்தமாக இருக்கக்கூடியது இந்த சமூக குடும்பத்தின் எதிர்பார்ப்புகள் என்ற விஷயம். ஆகவே இது பல விதங்களிலே ஒரு தொடர்ந்து வருகின்ற ஒரு அழுத்தமாக சிறு பிள்ளை முதல் பெரியவர்களாக வரும் வரைக்கும் இருக்கின்ற ஒரு பிரச்சனையாக நாங்கள் காண்கிறோம். இப்ப நீங்கள் கூறியது போல அந்தந்த வயதுகளிலே அந்தந்த கர்மங்களை செய்ய வேண்டும் என்பது சமூகம் பொதுவாக கண்டுகொண்ட ஒரு விடயம். அது பலருக்கும் அது பொருத்தமாக இருக்கலாம். ஆனால் கட்டாயமாக எல்லோருக்கும் அதுதான் பொருத்தமானது என்று நினைப்பது, சமூகம் நினைப்பதும் தவறான விஷயம், தனி மனிதர்களாகிய நாங்கள் நினைப்பதும் தவறான விஷயம். ஆகவே பொதுவாக பலருக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதே விதமாக எல்லோருடைய வாழ்விலும், என்னுடைய வாழ்விலும் கட்டாயம் நடக்க வேண்டும், அல்லது எங்களது பிள்ளையுடைய வாழ்விலும் கட்டாயம் நடக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கும் பொழுது தேவையில்லாத அழுத்தத்தை நாங்கள் எங்கள் மீது தூக்கி போட்டுக்கொள்கிறோம். இதனால் உடல் ரீதியாக, உள ரீதியாக பல்வேறு தாக்கங்களை நாங்கள் எதிர்நோக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. ஆம் டாக்டர். இப்பொழுது இதிலே முதல் கட்டமாக இருப்பது இந்த கல்வி என்கின்ற ஒரு விடயம். இலங்கையினுடைய இந்த கல்வி நடவடிக்கைகளை பார்த்தோமானால் நாங்கள் 5 வயது தொடக்கம், 5 அல்லது 6 வயது தொடக்கம் எங்களுடைய பள்ளி படிப்பை தொடங்கி விடுகின்றோம். அவ்வாறு தொடங்கி நாங்கள் உயர்கல்வி வரை செல்கின்றோம். தொழில்சார் கல்வியாகத்தான் அநேகம் இருக்கின்றது. இந்த ஏட்டு கல்வியை அடிப்படையாக வைத்துதான் ஒருவருடைய அந்தஸ்து, திறமை, தகுதி, ஆற்றல் என்பன எல்லாமே மதிப்பிடப்பட்டு வருகின்றது. யாரொருவர் பள்ளிக்கு செல்லவில்லை என்றால் அவர் உண்மையில் திறமையற்றவர். அவர் கல்வி கற்காதவனால் உண்மையாக அவருக்கு திறமை இருந்தால் கூட அதற்கான அங்கீகாரம் கிடைப்பதில்லை. இந்த சமூகம் அவ்வாறான ஒரு கண்ணோட்டத்தில் தான் ஒரு திறமையற்றவர், இவர் இந்த சமூகத்துக்கு பொருத்தமற்றவர் என்கின்ற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கின்றது. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஆமாம், இது ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு விஷயம். இலங்கை சமய அடிப்படையிலே சமயங்களை பின்பற்றுபவர்கள் மிக அதிகமானவர்கள் ஒரு சனத்தொகை விகிதாசாரம் என்ற அடிப்படையிலே முன்னிலையில் நிற்கும் நாடுகளில் ஒன்று. எல்லா சமயங்களுமே சொல்லுகின்றன, மனிதர்களுடைய பெருமானத்தை எடுத்துக்கொண்டார் எவர் பெருமதி மிக்கவர், எவர் பெருமதி குறைந்தவர் என்று பார்க்கும் பொழுது அங்கு எந்த பேதமும் இல்லை. எல்லா மதங்களுமே, இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களும், உலகளவிய ரீதியில் இருக்கக்கூடிய மதங்கள் கூட இதை மீண்டும் மீண்டும் சொல்கின்றன. கல்வி இருப்பதாலோ, பணம் இருப்பதாலோ ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோட உயர்ந்தவன் ஆக மாட்டான். எமக்கு இருக்கும் பண்புகள், எமக்கு இருக்கும் விழுமியங்களை வைத்து நாங்கள் நல்ல மனிதர், கூடாத மனிதர்கள் என்று சில வேளை சொல்லலாம். அதற்கு கூட சொல்லுகின்ற உரிமை எங்களுக்கு இருக்கிறதா? அது வேற யாரோ,
பார்க்க வேண்டிய ஒரு வேலையை மனிதர்களாகிய நாங்கள் பார்க்கிறோமா என்ற கேள்வியைத்தான் எல்லா சமயங்களுமே எழுப்புகின்றன. ஆகவே கல்வி இருந்தால் மட்டும்தான் உனக்கு மரியாதை, கல்வியிலே வகுப்பிலே நீ முதலாவதாக வந்தால் மட்டும்தான் உனக்கு மரியாதை, அல்லது 5ஆம் பிள்ளைக்குள் வந்தால் மட்டும்தான் உனக்கு மரியாதை போன்ற விஷயங்கள், உனக்கு கௌரவம் போன்ற விஷயங்களை நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது நாங்கள் அவர்களுக்கு தேவையில்லாத அதிக அளவு அழுத்தத்தை கொடுக்கிறோம். பிள்ளை வாழ்க்கை என்பது நாங்கள் சந்தோஷகரமாக விளையாட வேண்டிய ஒரு வாழ்க்கை. நிச்சயமாக கல்வி அங்கு ஒரு முக்கிய இடத்தை வகிக்கிறது, அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் அந்த கல்வியிலே நான் 90 புள்ளி எடுப்பதோ 80 புள்ளி எடுப்பதோ எந்த அளவுக்கு எனது எதிர்காலத்திலே பாதிப்பை ஏற்படுத்த போகிறது? அநேகமாக ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த போவதில்லை. நான் 1ஆம் வகுப்பிலோ 2ஆம் வகுப்பிலோ கணக்கு பாடத்திலே எடுக்கும் புள்ளிகளுக்கும் நான் ஒரு கணித மேதை ஆவதற்கும் எந்த ஒரு கனெக்ஷன், எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அந்த கணக்கு பாடத்திலே இருக்கும் விருப்பத்தை, சந்தோஷத்தை நாங்கள் இல்லாதொழிப்பதாலே 80 புள்ளி பெற்றுவிட்டேன், எனக்கு கேள்விகளுக்கு சரியான மறுமொழி கிடைத்தது என்று சந்தோஷமாக வரும் குழந்தைக்கு நீ ஒரு மொக்கு, உனக்கு கணக்கு வராது என்று சொல்லி அவர்களை மட்டம் தட்டி அவர்களுடைய சந்தோஷத்தை, அவருடைய தன்னம்பிக்கையை குலைப்பதாலே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? அவர்களுடைய திறமையை நாங்கள் மழுங்கடிக்கிறோம். அதே போல கணக்கில் குறைவாக இருக்கும் பிள்ளை இன்னொரு விதத்திலே மிக சிறந்தவளாக இருக்கலாம். ஆகவே நாங்கள் கணக்கைத்தான் நீ எடுக்க வேண்டும், இத்தனை புள்ளி எடுக்க வேண்டும் என்று பலவந்தப்படுத்துவதாலே அவருடைய வேறு திறமைகள் அங்கு மறைக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இந்த சமூகத்தில் பார்த்தோமானால் கல்வி கற்றவர்கள் எத்தகைய தவறு இழைத்தாலும் அது தவறில்லை என்கின்ற கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுவதற்கும், எந்த தவறு இழைக்காவிட்டாலும் கூட கல்வி கற்கவில்லை என்றால் அது ஒரு பெரும் குறையாகவும் இந்த சமூக கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுகின்றது. இது ஒரு மிகப்பெரிய தவறாக இருக்கின்றது. கல்வியை தாண்டி தனி மனிதர்கள் கொண்டிருக்கின்ற ஆற்றல்களும் திறமைகளும் அவர்களுக்கான நல்லொழுக்கமும் தான் அவர்களுக்கான அடையாளமாக இருக்க வேண்டும். அடுத்து டாக்டர், இந்த கல்வியில் பெரிதும் ஆர்வம் இல்லாது கல்வி நடவடிக்கைகளிலிருந்து இடை விலகல் செய்கின்ற மாணவர்களுக்கும் அவர்கள் பெற்றோர்களுக்கும் கூறுகின்ற கருத்து என்னவாக இருக்கின்றது? ஆமாம், இது ஒரு முக்கியமான பிரச்சனை. முதலாவதாக கற்றல் என்ற செயல்பாட்டிலே சில மாணவர்கள் அதற்கான ஆற்றல் அவர்களுக்கு இருக்கும், சில மாணவர்களுக்கு அந்த ஆற்றல் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். ஆகவே அவ்வாறு அவர்கள் அடிப்படை கல்வியை கற்றுக்கொள்வதிலே அவர்களுக்கு கஷ்டம் இருக்கிறது என்று சொன்னார், அவர்களுக்கு தேவையான மேலதிக உதவிகளை வழங்கி நாங்கள் அவர்கள் கஷ்டப்படுகின்ற இந்த பாடங்களிலே ஓரளவுக்கு செயல்பட்டு சாதாரண தரமோ என்னவோ அவர்கள் அதை வெற்றி கொள்வதற்கு நாங்கள் உதவி செய்யலாம். அது மிக முக்கியமான விஷயம். அத்தோடு அவர்கள் ஒரு விஷயம் ஒருவருக்கு முடியாது என்கின்ற பொழுது, அவர்கள் அது கொண்டோடு கஷ்டப்படுகின்ற பொழுது, நீ முக்கு, உன்னால் இயலாது, உன்னால் எங்களுக்கு அவமானம் போன்ற வார்த்தை பிரயோகங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரு விஷயத்தை விருப்பமாக செய்யும் பொழுது அதை நிச்சயமாக எம்மனால் இயன்ற வரைக்கும் திறம்பட செய்வோம். எந்த ஒரு விஷயத்தை நாங்கள் விருப்பம் இல்லாமல் செய்கிறோமோ அதிலே நிச்சயமாக எமது செயல்திறன் குறைவாகத்தான் இருக்கும். ஆகவே கஷ்டமான விஷயம் என்றால் கூட, அவர்கள் கஷ்டப்படுகிறார் என்று அறிந்தாலும் கூட அவர்களை ஊக்கப்படுத்தி, நீ நேற்று இந்த கணக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டா இன்றைக்கு டக்குன்னு செய்துட்ட கெட்டிக்காரன் அல்லது கெட்டிக்காரி என்று சொல்லி அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களுடைய மனதிலே சந்தோஷம் பெற பண்ணும் பொழுது நிச்சயமாக அவர்களுடைய செயல்திறன் அதிகரிக்கும். ஆகவே அந்த விதத்திலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக, ஏதோ ஒரு கட்டத்திலே அவர்கள் மேற்படிப்புக்கு செல்ல முடியாமல் பாடசாலைகளிலிருந்து விலக வேண்டிய நிலை ஏற்பட்டார். அவர்கள் எதிலே திறமையாக இருக்கிறார்கள், எந்த துறையிலே அவர்கள் போனால் அவர்கள் நன்றாக செயல்படலாம், அந்த விதத்திலே பிள்ளையோடு கதைத்து அந்த பிள்ளைக்கு விருப்பம் உள்ளதாகவும் பொருத்தமான என்று நாங்கள் அறிந்துமான துறைகளிலே அந்த துறை சார்ந்து செயல்படுவார்கள். உதாரணமாக ஒரு பிள்ளை சொல்லுமானால் எனக்கு எலக்ட்ரிக்கல் மின்சார வயரிங்
அந்த இதிலே எனக்கு ஆர்வம் இருக்கிறது என்று சொன்னால் எங்களுக்கு தெரிந்த அந்த தொழில் செய்பவரிடம் எங்களது பிள்ளையை கதைக்க கூட்டிக் கொண்டு போகலாம். அதே போல விவசாயம் செய்ய எனக்கு விருப்பம் என்று சொன்னால் எங்களுக்கு தெரிந்த ஒரு விவசாயம் செய்பவரிடம் போய் கதைத்து அந்த தொழிலை பற்றி அவர், ஏனென்றால் எங்கள பிள்ளைகளுக்கோ எங்களுக்கு கூட எல்லா தொழில்களை பற்றியுமான அறிவு எங்களுக்கு இருக்கா. அந்த தொழிலிலே இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் என்ன, நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, கஷ்டங்கள் என்ன எங்களுக்கு புரியாது. ஆகவே இவற்றை புரிந்து கொள்வதற்கான வசதி வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்பொழுது அந்த தொழில் செய்யும் ஒருவரிடம் நாங்கள் போய் கலைக்க விடும் பொழுது எங்களது பிள்ளை தன்னுடைய கேள்விகளை கேட்டு அதற்கான மறுமொழிகளை பெற்றுக்கொண்டு, ஓகே, நான் இந்த துறையில் தான் கல்வி கற்க விரும்புகிறேன், இந்த துறையில் தான் எனது வாழ்க்கையை எடுத்துச் செல்ல விரும்புகிறேன் என்று வரும் பொழுது அந்த துறைசார் கல்வி பல விஷயங்கள் இன்று அரசாங்கத்தாலும் அரசு சார்பற்ற நிறுவனங்களாலும் மாவட்ட ரீதியாக பல்வேறு இடங்களிலே நடக்கின்றன. ஆகவே அவற்றை பற்றி நாங்கள் அறிந்து எங்களது பிள்ளைகளை சந்தோஷமாக அந்த விஷயங்களிலே வழிகாட்டுவது மிக மிக முக்கியம். எந்த தொழிலுமே நாங்கள் சிறப்பாக செய்வோமாக இருந்தால் மிக உயர்ந்த நிலையை அடையலாம். அது இந்த தொழிலாகத்தான் இருக்க வேண்டும், இந்த தொழிலாக இருக்கக்கூடாது என்று அல்ல. துரதிர்ஷ்டவசமாக இன்று நாங்கள் காண்கின்ற விஷயம், பெற்றோரின் விருப்பத்தினாலே பலவந்தமாக அவர்கள் விஞ்ஞானம் படி அல்லது கணிதம் படி என்று சொல்லி ஓரிரு தங்களுக்கு கிடைக்காத விஷயங்கள் அல்லது தாங்கள் நல்லது என்று நினைக்கின்ற விஷயங்களிலே பிள்ளைகளை பலவந்தமாக அவர்கள் தள்ளி விடுகிறார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த பிள்ளைகள் மேல் படிப்பு என்ற நிலை வரும் பொழுது அங்கு மேல் படிப்பை விட்டு இடைவிலகுவதும், இடையிலே தமது உதாரணமாக மருத்துவம் படிக்கும் பல மாணவர்கள் அதிலே இருக்கும் பிரச்சனைகளை விளங்கி கொள்ளாமல் பெற்றோரின் உந்துதலாலே அதற்குள் வந்து இடைநடுவிலே மருத்துவ கல்வியை விட்டு விலகி செல்வதை நாங்கள் காண்கிறோம். இது அவனுடைய காலத்தை வீணாக்குகிறது, இன்னொருவருக்கு படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இல்லாமலாக்குகிறது, பலருக்கும் மனதிலே பல வேதனைகளையும் அழுத்தங்களையும் உருவாக்குகிறது. ஆகவே இந்த விஷயத்திலே நாங்கள் கவனமாக இருப்பது முக்கியம். பிள்ளைகளின் விருப்பம் எது என்று அறிந்து அது சம்பந்தமானவர்களுடன் கதைக்க வைத்து அவர்களுக்கு வழிகாட்டுவது நல்ல விஷயம். ஒருவருடைய ஆற்றல்களையும் திறமைகளையும் மதிப்பெண்கள் மூலமும் ஏட்டுக்கல்வியினால் கிடைக்கின்ற சான்றிதழ்கள் மூலமும் எங்களால் மதிப்பிட்டு விட முடியாது. ஒவ்வொருவரும் தனித்துவமான ஆற்றல்களை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அதை சரிவர இனங்கண்டு வளப்படுத்துவதன் மூலம் தமக்கான அடையாளத்தை உருவாக்கிக் கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார். தனி மனித வாழ்க்கையில் சமூக காரணிகள் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து தான் இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். எங்களோடு இணைந்து எமக்கான தெளிவினை தந்து கொண்டிருக்கின்றார் தேசிய மனநல நிர்வாகத்தினுடைய மனநல வைத்திய நிபுணரான டாக்டர் எம் கணேசன் அவர்கள். டாக்டர், இதற்கு அடுத்து இருப்பது இந்த தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். அதாவது ஒரு குறித்த வயதில் தொழிலுக்கு செல்லவில்லை என்றால் அதன் மூலம் பலர் பல்வேறு சமூக பிரச்சனைகளை சந்திக்கின்றார்கள். இதை இந்த சமூகம், குடும்பம் என்ற கட்டமைப்புகள் மூலம் எவ்வாறு கையாள முடியும்? அவர்களை எவ்வாறு ஊக்கப்படுத்தி வளப்படுத்த முடியும்? இதிலே ரெண்டு விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று, சமூகம் என்ன செய்யலாம், தனி மனிதனாக தொழில் தேடிக்கொண்டிருக்கும் நான் என்ன செய்யலாம், இந்த ரெண்டு விஷயங்களும் அங்கே வருகின்றன. சமூகம் சில வேளைகளிலே அந்த நுண்திறன் குறைவாக, என்ன தம்பி இன்னும் வேலைக்கு போக இல்லையா, என்ன தங்கச்சி இன்னும் இருக்கிறீங்களா வீட்டுல அப்பா அம்மால சாப்பிட்டு கொண்டு என்று வேலை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் வேலை எடுக்க கஷ்டப்படுகிறார்கள் என்று அறிந்தும் கூட இந்த மனம் நோகும் விதமாக இவ்வாறான கேள்விகளை கேட்பதும் இவ்வாறான கருத்துக்களை கூறுவதும் தவறு என்பது மிக முக்கியமான விஷயம். ஒருவருடைய மனத்தை நோக பண்ணுவது என்பது ஒரு நல்ல விஷயம் அல்ல. ஏன் நாங்கள் அதை செய்ய வேண்டும்? இதனாலே நாங்கள் என்ன பிரயோசனத்தை காண்கிறோம்? துரதிர்ஷ்டவசமாக இந்த ஒரு நுண்ணறிவின்மை, இந்த லேக் ஆஃப் சென்சிட்டிவிட்டி, ஐயோ நான் இப்படி கேட்டால் அவருடைய மனம் நோகுமே, ஏன் நான் உண்மையைத்தானே கேட்கிறேன் என்கிறார்கள். உண்மை என்றதற்காக நாங்கள் எல்லா விடயங்களையும் கேட்டுவிட முடியாது, கேட்டுவிடவும் கூடாது. நாங்கள் கேட்கும் கேள்வி அவருக்கும் ஏதாவது பிரயோசனத்தை தரப்போகிறதா அல்லது அவருக்கு மனம் நோக வைக்க போகிறதா என்று யோசித்து விட்டு கேட்பது எங்கள் எல்லோருடைய கடமையுமாகும். ஆனால் இந்த விதத்திலே எமது சமுதாயத்திலே நிச்சயமாக ஒரு பிரச்சனை இருக்கிறது. தம்பி நீர் வேலைக்கு தேடுகிறீர், எனக்கு தெரிந்த இடத்துல ஒன்று இருக்கிறது, நான் கேட்டு பார்க்கவா என்று கேட்பது வேறு விடயம், அது அவருக்கு உதவுவதாக இருக்கும். ஆனால் அதே நேரத்திலே அவர் மனம் நோகிற விதத்திலே கதைப்பது என்பது நிச்சயமாக தவறானது. ஆகவே இதை நாங்கள் தவிர்த்துக் கொள்வது மிக முக்கியம்.
பலரும் பல காலகட்டங்களிலேயே வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம். அது தொழில் சார்ந்து இருக்கும். உதாரணமாக ஒரு இசைக்கலைஞர் தொழில் செய்வதற்கு பல வருட காலங்கள் இசையை கற்ற பின்புதான் அவர்கள் பாண்டியத்தம் பெறுகிறார், அவர் அந்த கலையை ஒரு தொழிலாக பார்ப்பதற்கு. அதே போல வேறு பல தொழில்கள் இருக்கின்றன. ஆர்கிடெக்ட்ஸ், வைத்தியர்கள், பொறியியலாளர்கள் போன்றவர்கள் பல வருடங்கள் கற்க வேண்டி இருக்கிறது அந்த தொழில் வாண்மை பெறுவதற்கு. இது சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொண்ட விஷயம். அதை தொழில் செய்வதா அல்லது கற்று இன்னும் மேலும் கற்று நான் எனது விருப்பத்தை நிறைவேற்றுவதா என்பது அந்த தனிப்பட்ட நபர், அவருக்கு உதவி செய்ய இருக்கும் குடும்பத்தினரை பொறுத்த விஷயம். அதிலே மற்றவர்கள் தங்களது கருத்துக்களை தேவையில்லாமல் மனநோகின்ற விஷயத்திலே, என்ன நீ இன்னும் படித்துக் கொண்டாயிருக்கிறாய், இத்தனை வயசு வந்து இன்னும் படித்து முடியவில்லையா போன்ற குத்தல் கதைகளை தவிர்த்துக் கொள்வது நல்லது. ஏனென்று சொன்னால் எல்லோருமே ஒரே விதமாக படித்து ஒரே தொழிலை செய்வதால் ஒரு சமூகம் முன்னேறப் போவதில்லை. நிச்சயமாக மருத்துவர்கள் தேவை, பொறியியலாளர்கள் தேவை, நல்ல இசைக்கலைஞர்கள் தேவை, பல துறைப்பட்டவர்கள், பல துறைசார் வல்லுநர்கள், அதிலே பாண்டியத்தம் பெற்றவர்கள் இருக்கும் பொழுது மட்டும்தான் ஒரு சமூகம் முன்னேற்றம் அடையும். எல்லோருமே ஒரே தொழிலை செய்வர்களாக இருந்தால் அந்த சமூகம் அநேகமாக முன்னேற்றத்தை காணாது என்பது உண்மை. நிச்சயமாக கருத்து சுதந்திரம் இருக்கின்றது என்று மற்றவர்களுடைய மனம் நோகும்படி கேள்விகளை கேட்பதும் கருத்துக்களை தெரிவிப்பதும் தவறான ஒரு விடயமாக இருக்கின்றது. இதை தாண்டி நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட ஒரு விடயம் டாக்டர், எங்களுடைய பெற்றோர்களின் திணிப்பின் நிமித்தம் ஒரு துறையில் நாங்கள் கல்வியை கற்றுவிட்டு, ஆனால் ஒரு இடத்தில் வந்து நாங்கள் அதை உணர்ந்து கொள்வோம், இது எனக்கான ஆற்றல் அல்ல, எனக்கான இயலுமை அல்ல என்று நாங்கள் மனம் திரும்புகின்ற போது, எமக்கு பிடித்த துறையிலே நாங்கள் வேலை தேடுகின்ற போது அதனால் ஏற்படுகின்ற தாமதத்தினால் கூட பல்வேறு பிரச்சனைகளை சமூகத்தில் சந்திக்கின்றார்கள் பலர். இவர்களுக்கு நீங்கள் கூறுகின்ற கருத்து என்ன? ஆமா, இதிலே அடுத்த விஷயம் சமூகம் சொல்கின்றது ஒன்று, சமூகம் திருந்திக் கொள்ள வேண்டிய விஷயம் என்ற ஒரு விதயம் பார்த்தோம். அடுத்ததாக சமூகம் எனக்கு அவ்வாறான ஒரு கருத்தை சொல்லும் பொழுது நான் எப்படி அதை எடுத்துக்கொள்கிறேன்? தனி மனிதன் என்ற அடிப்படையிலே எனக்கு விருப்பமான தொழிலை மற்றவர்களுக்கு பாதகம் இல்லாத விதத்திலே செய்கின்ற உரிமை எனக்கு இருக்கிறது. அதை பற்றி பலரும் பல கருத்துக்களை வைத்திருக்கலாம். அந்த கருத்துக்களை நான் கேட்பேன், ஆனால் அதை கேட்பதோடு நிறுத்திக் கொள்வேன். அந்த கருத்துக்கள் என் மீது தாக்கம் ஏற்படுத்துவதற்கு நான் இடமளிக்கப் போவதில்லை. இதை பற்றி கருத்து கூறும் இவர்களுக்கு இதை பற்றி எவ்வளவுக்கு அறிவு இருக்கிறது, எவ்வளவத்திற்கு அனுபவம் இருக்கிறது? அநேகமாக இவ்வாறு கருத்து கூறுபவர்கள் இதை பற்றி அனுபவமோ அறிவோ இல்லாதவர்கள் கூட எல்லாம் தெரிந்தது போல கருத்து கூறுவார்கள். அதை நான் கணக்கில் எடுக்க தேவையில்லை. நான் எந்த துறையிலே செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேனோ அந்த துறையிலே ஈடுபட்டிருப்பவர்கள், அந்த துறையிலே பாண்டியத்துவம் பெற்றவர்கள், அந்த துறையிலே முன்னிற்கிருப்பவர்களை நான் போய் கதைப்பேன். ஐயா, எப்படி நீர் இந்த நிலைக்கு வந்தீர்கள், என்ன மாதிரியாக நான் கஷ்டப்பட வேண்டும், என்ன முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும், என் திறமையை வளர்த்துக் கொள்ள மேலும் நான் கல்வி கற்க என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களிடம் கேட்டு நான் அறிவை பெற்றுக்கொள்வேன். ஆகவே ஒவ்வொருவரும் சொல்கின்ற விதத்தை கேட்டு அதற்கேற்ற விதத்திலே நான் எனது வழியை மாற்றிக்கொள்வதோ, ஐயோ இவர்கள் சொல்லிவிட்டார்களே என்று நான் மனம் நோகி துவண்டு போவதோ இது உகந்த விஷயம் அல்ல. அவர்களுக்கு விருப்பமானதை அவர்கள் செய்வார்கள், எனக்கு விருப்பமான வழியிலே நான் போவேன். இது எனக்கு தனித்துவமானது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்வது மிக மிக முக்கியம். ஆம், நாம் அங்கீகரிக்காத வரை எந்த ஒரு விடயமும் எம்மை பாதிக்காது. நீங்கள் குறிப்பிட்ட மிக முக்கிய விடயம், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முதலில் அவசியமாக இருப்பது சுய மதிப்பீடு. எமக்கு எம்மை குறித்த தெளிவு இருந்தால்தான் மற்ற விடயங்கள் எங்களை பாதிக்காது. எமக்கு எது தேவை என்பது குறித்த தெளிவு எங்களுக்கு இருக்கும். இதற்கு அடுத்ததாக டாக்டர், ஒரு துறையிலே நமக்கு ஆர்வம் இருக்கின்றது, அந்த துறையிலே நாங்கள் ஒரு தொழிலை தேடுகின்றோம் ஆக இருக்கின்ற போது நாமே ஒரு தொழிலை உருவாக்கக்கூடியவர்களாக இருப்போம். அதாவது சுய தொழில் செய்பவர்களை பார்த்தோமானால் அவர்கள் ஒரு புதிதாக ஒரு தொழிலை ஆரம்பித்து ஒரு முயற்சியை ஆரம்பித்திருப்பார்கள், ஆனால் எடுத்த எடுப்பிலே அதற்கான வெற்றி கிடைத்திருக்காது. அதன் மூலம் சந்திக்கின்ற தோல்விகள் நஷ்டங்கள் கூட பல்வேறு கருத்துக்களுக்கு உள்ளாகி அது நமக்கான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக மாறிவிடும். எனவே இவ்வாறு சுய தொழில் செய்பவர்கள் அல்லது புத்தாக்க முயற்சிகளில் ஈடுபடுபவர்கள் சந்திக்கின்ற இந்த சமூக பிரச்சனைகளுக்கான தீர்வாக நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இது நாங்கள் அதிகமாக காண்கின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இந்த சுய தொழில் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் பலருக்கும் இருக்கிறது, அது நல்ல விஷயம். ஆனால் நான் எந்த துறையிலே சுய தொழில் செய்ய போகிறேன், அதையிட்ட அறிவும் அனுபவத்தையும் நான் முதலில் பெற்றுக்கொள்வது மிக மிக முக்கியம்.
அது எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிற்கே உரிய நுணுக்கங்கள், ஆழமான விஷயங்கள் என்று பல விஷயங்கள் நிச்சயமாக இருக்கும். அது முதலிலே வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது எங்களுக்கு அது புலப்படாது. நாங்கள் வெளியிலிருந்து பார்த்துவிட்டு நினைப்போம், அவருக்கு என்ன, அவர் நல்லாக இருக்கிறார், இந்த தொழில் செய்து நல்ல சந்தோஷமாக இருக்கிறார், நானும் அதை செய்வோம் என்று நான் நினைக்கலாம். ஆனால் எந்த அளவுக்கான ஒரு தனிமனித ஈடுபாடு அங்கு காட்டப்பட வேண்டும், யார் யாரிடம் உதவியவர் பெற்றுக்கொண்டார், எந்த விதமான அறிவை வளர்த்துக் கொண்டார் என்ற விஷயங்களை நாங்கள் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எதிலே சுயசொழில் செய்ய முயற்சிக்கிறோமோ அது சம்பந்தமான அறிவையும் அனுபவத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுவது மிக மிக முக்கியம். அப்படி பெற்றுக்கொண்டு நாங்கள் சுயமிக் செய்தாலும் பல இடங்களிலே அது தோல்வியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நாங்கள் சுயதொழில் என்று ஆரம்பிக்கும் பொழுது அதை சிறிதாக ஆரம்பிக்க வேண்டும். மற்றது அதற்குரிய முயற்சியை முற்றுமுழுதாக ஈடுபட வேண்டும். ஏனோ தானோ என்று சொல்லி வேறு பல விஷயங்களிலும் கால் வைத்துக் கொண்டு சுயதொழிலும் ஈடுபட்டால் அதிலே வெற்றி காண்பது கடினம். முக்கியமாக ஆரம்ப கட்டங்களிலே. பின் ஒரு நிலைக்கு வந்த பின்பு நாங்கள் வேறு யாரையும் அதை சேர்த்துக் கொண்டு வேறு விதமாக எங்களது பளுவை குறைத்துக் கொள்ளலாம். சுயதொழில் என்று ஆரம்பிக்கும் பொழுது முதல் ஆரம்பிக்கின்ற காலங்களிலே முழுமையான முயற்சியும் முழுமையான அவதானமும் அதில் இருப்பது மிக மிக முக்கியம். அப்படி இருந்தாலும் தோல்விகள் வரும்பொழுது நாங்கள் துவண்டு விடக்கூடாது. எந்த ஒரு விடயத்தில், அது தொழிலாக இருக்கட்டும், வாழ்க்கையில் எந்த ஒரு விடயத்திலாக இருக்கட்டும், சரியான இலக்கு இருக்க வேண்டும். அந்த இலக்கை அடைவதற்கான சரியான திட்டமிடல் இருக்க வேண்டும். அந்த பயணப்பாதையில் பயணிக்கின்ற போது எங்கள் மீது எங்களுக்கு தன்னம்பிக்கை இருந்து தொடர் முயற்சி இருக்குமாய் நிச்சயம் வெற்றி நமக்கு வசமாகும். இந்த வார ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலே தனிமனித வாழ்க்கையில் சமூக காரணிகள் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். எங்களோடு இணைய வழியூடாக இணைந்து எமக்கான தெளிவினை தந்து கொண்டிருக்கின்றார் தேசிய மனநல நிர்வாகத்தினுடைய மனநல வைத்திய நிபுணர் டாக்டர் எம் கணேசன் அவர்கள். டாக்டர், நாங்கள் ஒவ்வொரு படிமுறைகளிலே இருக்கின்ற தேவைகளை பற்றி கருத்து கொண்டு வருகின்றோம். இதிலே இதற்கு அடுத்த படிமுறையாக திருமணம் ஒருவருடைய வாழ்க்கையில் இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட வயதிற்குள் திருமணம் செய்வது என்பது இந்த சமூகத்தில் ஒரு மிக முக்கிய விடயமாக பார்க்கப்படுகின்றது. இதனால் ஒரு குறிப்பிட்ட வயதிற்குள் திருமணமாகாதவர்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகளுக்கு நீங்கள் என்ன தீர்வு சொல்கிறீர்கள்? ஆமாம், இதுவும் நமது சமூகங்களிலே மிக அழுத்தத்தை கொடுக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. இதிலே அந்த குறிப்பிட்ட நபர் மட்டுமல்ல, அவர்களுடைய பெற்றோர்களும் கூட மிக அதிகளமான அழுத்தத்தை சமூகத்திலிருந்து எதிர்நோக்குகிறார்கள். என் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் செய்து கொடுக்காவிட்டால் அது பெற்றவர்கள் தங்களுடைய கடமையிலிருந்தும் தவறிவிட்டார்கள் என்று சமூகம் பார்க்கின்ற ஒரு நிலையை காண்கிறோம். திருமணம் என்பது செய்து கொள்வதால் தப்பில்லை. அதிலே நாட்டம் இருந்தால் அது செய்து கொள்வது நல்ல விஷயம், அதிலே பிரச்சனை. அதற்காக எல்லோரும் கட்டாயம் திருமணம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைப்பது தவறான ஒரு விஷயம். அந்த காலத்திலே ஒரு காலம் இருந்தது, பெண்களோ ஆண்களோ தனியே வாழ முடியாத ஒரு நிலை காணப்பட்ட ஒரு காலம் இருந்தது. பாதுகாப்பின்மை, வேறு பல காரணங்கள் இருந்தன, பொருளாதார காரணங்கள் இருந்தன. ஆனால் இன்று உலகம் மாறிவிட்டது. கட்டாயம் திருமணம் செய்து கொள்ளத்தான் வேண்டும் என்கின்ற ஒரு தேவை அங்கு இல்லை. விருப்பமானால் செய்து கொள்ளலாம், விருப்பமானால் செய்து கொள்ளாமல் கூட சந்தோஷமாக சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு இன்று உலகளாவிய அளவிலே ஓரளவுக்கு வந்துவிட்டது. ஆகவே திருமணம் செய்வதா இல்லையா என்பது முதலாவதாக அந்த தனிநபர் எடுக்க வேண்டிய முடிவு. நான் திருமணம் செய்ய போகிறேனா இல்லையா, ஏன் நான் திருமணம் செய்ய விரும்புகிறேன். எல்லோரும் சொல்கிறார்களே என்று திருமணம் செய்வது அவ்வளவு புத்திசாலித்தனம் அல்ல. அவ்வாறாக செய்யும் திருமணங்கள் தான் அநேகமாக பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றன. இன்று அதிகரித்த குடும்ப வன்முறை, குடும்பத்திலே வாழ்க்கையிலே சந்தோஷம் இன்மை போன்ற பல விஷயங்களுக்கு காரணம் ஏன் நான் திருமணம் செய்ய விரும்புகிறேன், என்ன நான் அதிலிருந்து எதிர்பார்க்கிறேன் என்ற விஷயத்திலே ஒரு தெளிவு கணவன் மனைவி ஆக இருக்கின்ற இருவருக்குமே இல்லாமல் இருப்பது ஒரு முக்கிய காரணமாக அமைகிறது. ஆகவே அவர்கள் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு திருமணத்துக்குள்ளே வருகிறார்கள். அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யப்படாத இடத்து அங்கு பிரச்சனைகள், கருத்து மோதல்கள் ஏற்படுகின்றன. ஆகவே எங்களுக்குள்ளே இந்த திருமணத்தை பற்றி எனக்கு ஏன் திருமணம் தேவை, ஏன் நான் திருமணம் செய்ய விரும்புகிறேன் என்பதிலே ஒரு தெளிவு இருக்க வேண்டும். மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள் என்பதற்காக மட்டும் நாங்கள் திருமணம் செய்ய முடியாது. அதே போல எனது துணைவரிடம் நான் என்னத்தை எதிர்பார்க்கிறேன் என்பதிலே தெளிவிருக்க வேண்டும். அதிலே இரு பக்கமும் ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும். இது இருப்பது மிக மிக முக்கியம். ஆகவே சிலர் திருமணம் செய்வதை பின்போடுவார்கள். சில பேர் கல்வியாக இருக்கலாம், தொழில் காரணங்களாக இருக்கலாம், அல்லது திருமணம் செய்ய விருப்பம் இல்லாத காரணங்களுக்காக அவர்கள் பின்போடுவார்கள்.
திருமணம் செய்ய விரும்பாமல் இருப்பார்கள். அந்த இடத்திலே சமூகம் செய்கின்ற அழுத்தங்களை நாங்கள் ஏதோ ஒரு விதமாக சமாளித்துத்தான் ஆக வேண்டும். அவர்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தை கூற வேண்டும். அதற்கு தயாரில்லாத நிலையிலே நாங்கள் அவர்கள் சொல்கிறார்கள் என்று திருமணம் செய்யும் போது நாங்கள் பல பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டியாகிறது. மற்றவர்களின் அழுத்தத்தின் நிமித்தம் ஒரு திருமண பந்தத்தில் ஈடுபடாமல் எமக்கான தெளிவோடு அந்த பக்குவத்தோடு திருமண பந்தத்தில் ஈடுபடுவது தான் ஆரோக்கியமானதாக இருக்கும். இன்றைக்கு அதிகரித்து வருகின்ற விவாகரத்துக்களையும் அது குறைக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. தொடர்ச்சியாக பேசுகின்ற போது டாக்டர், இன்றைய கால இளைஞர்கள் இருவர் இணைகின்ற ஒரு விடயமாக திருமணத்தை பார்க்காது ஒரு பொறுப்பு அதிகரிக்கின்ற விடயமாக பார்க்கின்றார்கள். இதனால் நான் ஒரு குறித்த கல்வியை பூர்த்தி செய்துவிட்டு அல்லது குறித்த தொழிலுக்கு சென்றுவிட்டு என்னுடைய அந்தஸ்தை இந்த அளவிற்கு அதிகரித்து விட்டு ஒரு கார் வாங்கிவிட்டு ஒரு வீடு வாங்கிவிட்டு என்று பல்வேறு இலக்குகளை வரையறை செய்து கொண்டு இதன் பின்புதான் எங்கள் திருமணம் அல்லது எனக்கு வரப்போகின்ற என்னுடைய வாழ்க்கை துணை இவ்வாறு இருக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்புகள் என்ற பல்வேறு புறக்காரணிகளை காரணம் காட்டி தமக்கான அந்த திருமணத்திற்கான வயதை தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். இவர்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள், இவர்களுக்கு நீங்கள் கூறுகின்ற கருத்து என்ன? ஆமாம், திருமணம் என்று சொல்கின்ற விஷயம் நாங்கள் கூறியது போல ஒரு தனிப்பட்ட விஷயம். அதை நான் எப்பொழுது செய்ய போகிறேன், எப்பொழுது செய்ய விரும்புகிறேனா இல்லையா என்பது அவரவர் எடுக்க வேண்டிய முடிவு. அதனால் திருமணம் செய்வதால் ஏற்படும் விளைவுகள், திருமணம் செய்யாமல் இருப்பதால் ஏற்படும் விளைவுகள், திருமணத்தை காலம் தாமதம் செய்வதால் ஏற்படும் பிரச்சனைகள், நன்மைகள், இவற்றை ஆராய்ந்து ஒரு முடிவு எடுப்பார்களேயானால் அது நிச்சயமாக சரியான முடிவாக இருக்கும். சமூகம் சொல்கிறதே என்பதற்காக மட்டும் நாங்கள் முடிவு எடுத்தால் அங்கு பிரச்சனைகள் ஏற்படும். துணைகளை தேடிக்கொள்வதில் கூட இதே பிரச்சனை இருக்கிறது. சமூகம் சில எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கும். ஆகவே அந்த எதிர்பார்ப்புகளை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நாங்கள் சில முடிவுகளை எடுக்கும் பொழுது அங்கு கஷ்டமாகிறது. உதாரணமாக, ஒருவர் வைத்தியராகவோ அல்லது பொறியியலாகவோ அல்லது வழக்கறிஞராகவோ கற்றுவிட்டால் சமூகம் அவருக்கு ஒரு கார் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கலாம். அந்த இடத்திலே காரை பெற்றுக் கொள்வதற்காக அவர் தனக்கு பொருத்தமில்லாத ஒரு குடும்பத்திலே அவர் திருமணம் செய்ய ஒத்துக்கொள்ளலாம். என்றால் அங்கு திருமணம் செய்தால் எனக்கு ஒரு கார் ஒன்று சீதனமாகவோ ஏதோ கிடைக்கும் என்று அந்த கார் கிடைப்பது அங்கு நடக்கலாம். சமூகத்திலே அவருக்கு ஒரு மதிப்பு அதிகரிப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் குடும்பத்துக்குள்ளே எவ்வாறாக உறவு கணவன் மனைவிக்கு இடையிலே இருக்க போகிறது, மனைவி எந்த விதமான மனப்பாங்கோடு அங்கு வரப்போகிறார், நான் மனைவியை எந்த விதமான மனப்பாங்கோடு பார்க்க போகிறேன் என்ற பல கேள்விகள் அங்கு எழுகின்றன. அங்கே திருமணம் என்பது நீங்கள் கூறியது போல நீண்ட நாள் எடுத்து செல்கின்ற ஒரு உறவாக இருக்கிறது. அந்த உறவிலே இவ்வாறான குழப்பங்கள் வரும் பொழுது அங்கு சந்தோஷம் என்பது ஒரு இல்லாத ஒரு விஷயமாக போடுவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம். ஆகவே நான் திருமணம் செய்வது எதற்காக திருமணம் செய்கிறேன், எதை நான் எதிர்பார்க்கிறேன், நான் அதற்கு தயாரா, சமூக அழுத்தங்கள் எந்த அளவுக்கு எனக்கு ஆதிக்கம் செலுத்துகின்றன, அதை மட்டும் வைத்துக்கொண்டு நான் திருமணம் செய்வதாலே எவ்வாறான அழுத்தங்களை பிரச்சனைகளை நான் எதிர்நோக்குவேன். ஆகவே நான் எதை விரும்புகிறேன், சமூகம் எதை விரும்புகிறது என்பதிலே தெளிவான ஒரு எண்ணப்பாடு இருக்கும் பொழுது எங்களுக்கு அந்த சமூகத்தால் வரும் அழுத்தங்களை நாங்கள் கையாள்வதற்கு எங்களுக்கு இயலுமானதாக இருக்கும். திருமணம் என்பது எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொன்னதை போன்ற ஒரு நீண்ட கால பந்தமாக இருக்கின்றது. வாழ்க்கையில் பல விடயங்களை நாங்கள் தவறிழைத்து கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் சில விடயங்களை நாங்கள் சரியாக ஆலோசித்துத்தான் செய்ய வேண்டும். ஏனென்றால் தவறிழைத்தால் ஏற்படுகின்ற இழப்புகள் என்பது அதிகமாக இருக்கும். அதிலே மிக முக்கியமாக இந்த உறவு முறிவுகளை ஏற்படுத்துகின்ற விவாகங்கள், நாங்கள் சிந்திக்காமல் ஆலோசிக்காமல் ஆராயாமல் செய்கின்ற இந்த விவாகங்கள் இறுதியில் முறிவுக்குள்ளாகின்ற போது நிச்சயம் எங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை கூட தொலைக்கக்கூடிய ஒரு விடயமாக மாற்றி அமைக்கக்கூடியது இருக்கும். தனி மனித வாழ்வில் சமூக காரணிகள் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து தான் கைத்து கொண்டிருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருக்கின்றார் தேசிய மனநல நிர்வாகத்தினுடைய மனநல வைத்திய நிபுணர் டாக்டர் எம் கணேசன் அவர்கள். டாக்டர், நாங்கள் பல்வேறு விடயங்களை பற்றி கருத்திருந்தோம். இதற்கு அடுத்து திருமணத்திற்கு அடுத்ததாக இருக்கின்ற ஒரு விடயம், இந்த சமூகத்தினால் எதிர்பார்க்கப்படுகின்ற விடயம், இந்த குழந்தையை பெற்றெடுக்கின்ற வயது. ஒரு குறிப்பிட்ட வயதிற்குள் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று இந்த சமூகம் எதிர்பார்க்கின்றது. ஆனால் புதிதாக திருமணம் செய்தவர்களாக இருக்கட்டும் அல்லது ஒரு கணவன் மனைவியாக இருக்கட்டும், தமக்கான பொறுப்புகளை வரையறை செய்து கொண்டு அதன் பின்பு இவற்றையெல்லாம் நிறைவேற்றிவிட்டு நாங்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கலாம் அல்லது அந்த குழந்தைக்கான சரியான எதிர்காலத்தை திட்டமிட்டு விட்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு நாங்கள் ஒரு
குழந்தையை பெற்றெடுக்கலாம் என்று காலம் தாழ்த்தி செல்பவர்களாக இருக்கின்றார்கள். எனவே இவ்வாறு குறித்த வயதிற்குள் குழந்தையை பெற்றெடுக்காததனால் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கின்ற தம்பதிகளுக்கு உங்கள் கருத்து என்னவாக இருக்கின்றது? ஆமாம், இதுவும் காலத்தோடு மாறுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு காலத்திலே குழந்தைகள் இருப்பது மிக முக்கியமாக கருதப்பட்டது. ஏனென்று சொன்னால் எங்களுக்கு வயது போன காலத்திலே யார் எங்களை பார்ப்பார்கள் என்பதும், இதனாலே குழந்தை எடுத்தவர்களுக்கு வேறு விதமான ஒரு அந்தஸ்தும், பிள்ளை இல்லாதவர்களுக்கு வேறு விதமான ஒரு அந்தஸ்தையும் சமூகம் கொடுத்ததை நாங்கள் காண்கிறோம். ஏனென்று சொன்னால் பிள்ளை இல்லை என்று சொன்னால் அந்த பிள்ளை இல்லாதவர்கள் வயது போன காலத்திலே பார்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு அந்த சமூகத்தை சார்கிறது. ஆகவே அதை தவிர்த்து கொள்ள சமூகம் தன்னாலான முயற்சிகளை மேற்கொள்ளும். நீங்கள் பிள்ளையை பெற்றுக்கொண்டு அந்த பிள்ளைகளால் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், நாங்கள் பொறுப்பெடுக்க மாட்டோம் என்கின்ற ஒரு நிலை இருந்தது. அதனாலே இந்த பிள்ளை பெற்றெடுப்பது என்பது கட்டாயமாக ஒருவர் செய்ய வேண்டிய விஷயம். அது கட்டாயமாக பிள்ளை இருக்க வேண்டும் என்று சமூகம் பார்த்த ஒரு காலகட்டம் இருந்தது. இன்று பெரும்பாலும் அந்த தேவைகள் மாறிவிட்டன. இன்று பிள்ளைகள் இல்லாமல் கூட பலரும் தங்களது எதிர்காலத்துக்காக திட்டமிட்டு அதற்குரிய பணத்தை மிச்சம் பிடித்து அதற்கான வசதி வாய்ப்புகள் பல்வேறு விதத்திலே உருவாகிவிட்டன. இன்று வயது போனவர்களை நம் ஆராய்ச்சி செய்யும் போது கேட்டால் அவர்களுக்கு பிள்ளைகளோடு இருக்க விருப்பமா தனியே இருக்க விருப்பமா என்று கேட்டால் அவர்கள் தனியே இருப்பதையே அதிகமாக விரும்புகிறார்கள். பிள்ளைகளோடு இருந்தால் எங்களிடம் வேலை வாங்கி விடுகிறார்கள், தங்களது பேரப்பிள்ளைகளை பார்க்க சொல்கிறார்கள், அவர்களை பள்ளிக்கூடம் கூட்டிக் கொண்டு போ, பள்ளிக்கூடத்திலிருந்து கூட்டிக் கொண்டு வா, அல்லது சமை என்று சொல்லி எங்கள் மேல் பணிகளை துவத்துகிறார்கள். நாங்கள் சுதந்திரமாக இருப்பதற்கு நாங்கள் தனியே வாழவே விரும்புகிறோம் என்கிறார்கள். அதற்குரிய வசதி வாய்ப்பு கூட இன்று பல பெற்றோர்களிடம் அது இருக்கிறது. ஆகவே இந்த பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதற்கான தேவை கூட இன்று உலகத்திலே மாறிவிட்டது. பல தம்பதிகள் இல்லை, நாங்கள் பிள்ளை பெற்றுக்கொள்ளப் போவதில்லை என்ற முடிவுக்கு கூட வந்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் நாங்கள் தொழிலுக்கு முக்கியத்துவம் செலுத்துகிறோம், நாங்கள் சமூக சேவைக்கு முக்கியத்துவம் செலுத்துகிறோம், நாங்கள் பிள்ளை பெற்றுக்கொள்வதாலே அந்த சமூகத்துக்கான சேவைகளோ அல்லது தொழில் ரீதியாக நாங்கள் முன்னேற்றம் பெறுகின்ற விடயங்களோ நடக்காமல் போய்விடலாம். ஆகவே நாங்கள் பிள்ளை பெற்றுக்கொள்வதில்லை என்ற ஒரு முடிவுக்கு அவர்கள் வருகிறார்கள். நீங்கள் கூறியது போல பலரும் பிள்ளை பெற்றுக்கொள்வதை காலதாமதப்படுத்துகிறார்கள், அல்லது ஒரு பிள்ளை அல்லது 2 பிள்ளை மட்டும் பெற்றுக்கொள்ளால் போதும் என்ற முடிவுக்கு வருகிறார்கள். இதிலே சமூகமும் குடும்பத்தினரும் மற்ற குடும்பத்தினர்களும் பல்வேறு அழுத்தங்களை செலுத்த முற்படுவது துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் காண்கின்ற விஷயம். ஆகவே தனிப்பட்ட விஷயங்களிலே நாங்கள் அவர்களுக்கு மனநோகும் விதமாக நாங்கள் கருத்துக்களை கூறுவதோ கேள்விகளை கேட்பதோ தவிர்த்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம். பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதா இல்லையா என்பது அந்த கணவன் மனைவி அவர்கள் இருவரும் கலந்தாலோசித்து எடுக்க வேண்டிய முடிவு. அதிலே மற்றவர்கள் தங்களது கருத்துக்களை திணிப்பதோ அல்லது அதை கேலி நையாண்டி பண்ணுவதோ அல்லது அவர்கள் மனநோகின்ற விதமாக கருத்துக்களை சொல்வதையோ நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். பல்வேறு காரணங்களுக்காக சில பேருக்கு விரும்பினால் கூட பிள்ளைகள் கிடைக்காத ஒரு நிலை இருக்கலாம், மருத்துவ காரணங்களாலே இருக்கலாம். அவ்வாறாக இருக்கும் பொழுதோ அதற்கான மருத்துவ உதவிகள் இருக்கின்றன. அதுவும் சரி வராவிட்டால் நாங்கள் பிள்ளைகளை தத்தெடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. எத்தனையோ பிள்ளைகள் பெற்ற பிள்ளைகளை வளர்க்க முடியாத ஒரு நிலையிலே அவர்கள் தத்தெடுப்பதற்காக அங்கு காத்திருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளை எடுத்து அவர்களுக்கு வாழ்வு கொடுப்பது கூட ஒரு சிறந்த செயற்பாடாக அமையும். ஆகவே பல்வேறு வகையான தீர்வுகள் இருக்கின்றன, பல்வேறு வகையான நிலைப்பாடுகள் இருக்கின்றன. இதுதான் சரி இதுதான் பிழை என்று சொல்லி யார் சொல்வது? ஒரு காலகட்டத்திலேயே சரியாக இருந்த விஷயங்கள் எப்பொழுதுமே சரியாக இருக்கும் என்று நாங்கள் கூற முடியாது. ஒரு காலத்திலே வயது போன காலத்திலே கட்டாயமாக பிள்ளைகள் இருந்துதான் எங்களை பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருந்தது. இன்று அது மாறிக்கொண்டு வருகிறது. அதற்கேற்ற விதத்திலே எங்களது சிந்தனைகளையும் நாங்கள் மாற்ற வேண்டும். பிள்ளைகளை பெற்றெடுத்த பின்பு அவர்களை நாங்கள் சரியான முறையில் வளர்க்கிறோமா என்பது பெரிய ஒரு சவால். அது அந்த காலத்திலேயே பெரிய சவாலாக இருக்கவில்லை. நான் விவசாயம் செய்தால் என் பிள்ளைக்கும் என்னோடு சேர்ந்து விவசாயத்தை கற்றுக்கொண்டு தானாகவே ஒரு விவசாயி ஆகிவிடுகிறது. இந்த பிள்ளை பிறந்து வளர்ந்து பெரிதாக வந்து என்ன தொழில் செய்ய போகிறது, அதற்கு எப்படி கஷ்டப்பட போகிறது நாங்கள் யோசிப்பது குறைவு. ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. கல்விக்கான செலவுகள் அதிகரித்து விட்டன. மேலதிக வகுப்புகள், விசேட கல்வி, பல துறை சார்ந்த கல்விகளை கற்க வேண்டி இருக்கிறது. நாங்கள் கூறியது போல பிள்ளைகள் வளர்ப்பதிலே நாங்கள் பெற்றோர்கள் கூட நேரம் செலவழிக்க வேண்டி இருக்கிறது. ஆகவே இவற்றை கணக்கில் எடுத்து இவற்றை பற்றி யோசித்து நாங்கள்
பிள்ளை பெற்றுக்கொள்ள முடிவு செய்ய வேண்டும், எப்பொழுது பிள்ளை பெற்றுக்கொள்வது என்பது முடிவு செய்ய வேண்டும். ஆகவே மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்று முடிவெடுத்துவிட்டு எமது கோபம் வருகின்ற நேரம் அந்த பிள்ளைகளை அடிப்பதும் அந்த பிள்ளைகளை தாழ்வு சிக்கல் உள்ள பிள்ளைகளாக வளர்த்தெடுப்பதும் சரியான விஷயம் அல்ல. ஆம் டாக்டர், இந்த காலம் என்பது நவீனமயமாகி கொண்டு போகின்றது. எங்களுடைய எண்ணங்களில் கூட நவீனமயத்தை நாங்கள் புகுத்தி கொண்டு ஒரு முற்போக்கான எண்ணத்தோடு பயணித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதில் நீங்கள் குறிப்பிட்ட விடயம், எங்களுக்கு குழந்தைகள் வேண்டாம், நாங்கள் சமூக சேவைகளோ அல்லது தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் குழந்தைகளை பெற்றெடுக்கப் போவதில்லை என்கின்ற ஒரு கருத்து இன்றைய பெற்றோர்களிடத்தில் நிலவுகின்றது என்று. இது உண்மையிலேயே ஆரோக்கியமான ஒரு விடயம் தானா? எது ஆரோக்கியம் எது ஆரோக்கியம் இல்லை என்பது சிக்கலான விஷயம். உதாரணமாக இன்று உலக சனத்தொகை பெருகிக் கொண்டு போகிறது. அதனாலே உலகத்திலே உணவு பற்றாக்குறை, உணவு தட்டுப்பாடுகள் இருக்கின்றன. ஆகவே பிள்ளைகளை நாங்கள் பெறுகிறோமோ இல்லையோ அது தனிப்பட்ட முடிவு. ஆனால் பெற்றால் அவர்களை சரியான முறையிலே வளர்ப்பது என்பது அது கடமையாகிறது. நான் பிள்ளையும் பெற வேண்டும், மேற்படிப்பும் படிக்க வேண்டும், பணமும் சம்பாதிக்க வேண்டும், எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் முற்பட்டால் அது நாங்கள் தவறிழைத்தவள் ஆகிவிடுகிறோம். ஆகவே அது அவரவர் தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது. நான் கூறியது போல எத்தனையோ பிள்ளைகள் இன்று பெற்றோர்கள் யுத்தத்தால் இறந்தோ அல்லது வேறு பல காரணங்களால் பெற்றோர்கள் வளர்க்க முடியாமலோ அநாதை இல்லங்களிலே துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த பிள்ளைகளுக்கு வாழ்வு கொடுப்பது, அந்த பிள்ளைகளை தத்தெடுத்து ஒரு குடும்ப சூழலை அவர்கள் வளர்ப்பது கூட ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயமாக காணப்படுகிறது. மற்ற நாடுகளிலே இது சர்வதாரமாக நடக்கிறது. இலங்கையிலும் அது ஓரளவுக்கு இருக்கிறது. ஆனால் அது சம்பந்தமாக மீண்டும் சமூகத்தினுடைய அழுத்தங்கள் அங்கு பிரதிபலிக்க ஆரம்பிக்கின்றன. ஆகவே அது ஒரு துரதிர்ஷ்டவசமான விஷயம். ஆகவே தனிப்பட்ட முடிவுகள் சரியா பிழையா என்பது அவரவர் எடுக்கின்ற முடிவு. அவரவர் எடுக்கின்ற முடிவுக்கு அவரவர்கள் அந்த முடிவை வருகின்ற விளைவுகளை நாங்கள் முகம் கொடுத்து ஆக வேண்டும். ஆம், ஒவ்வொருவரும் தமக்கான இயலுமையை பொறுத்து அவர்களுக்கான தீர்மானங்களை மேற்கொள்பவர்களாக இருக்கின்றார்கள். எது சரி எது தவறு என்பது அவர்களை பொறுத்ததாக இருக்கின்றது என்று டாக்டர் வலியுறுத்தியிருந்தீர்கள். தொடர்ச்சியாக டாக்டர், இந்த பல்வேறு விடயங்களில் அது பள்ளி படிப்பாக இருக்கட்டும், உயர்கல்வியாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதிலாக இருக்கட்டும் என்ற அனைத்து விடயங்களிலும் இருக்கின்ற இந்த குறிப்பிட்ட வயதிற்குள் செய்ய வேண்டும், இந்த விடயங்களை நீ கட்டாயம் செய்ய வேண்டும் என்று இந்த சமூகம் திணிக்கின்ற இந்த சமூக காரணிகளினால் பாதிக்கப்படுகின்ற பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாகின்றவர்கள் தாம் சந்திக்கின்ற எதிர்மறையான கருத்துக்களை நேர்மறையாக மாற்றி தம்மை எவ்வாறு வளப்படுத்திக் கொள்ள முடியும்? சமூகம் என்பது பல்வேறுபட்ட திறன்களுடைய வேறுபாடான சிந்தனை உள்ளவர்களுடைய ஒரு சேர்ந்த இடமாகத்தான் சமூகம் இருக்கிறது. ஒரு சமூகத்தின் சிறப்பு என்பது எவ்வளவுக்கு வேறுபட்ட சிந்தனை உள்ளவர்கள், வேறுபட்ட திறன்கள் உடையவர்கள், வேறுபட்ட பார்வை உடையவர்கள் அந்த சமூகத்தில் இருக்கிறார்கள் என்பதை வைத்துத்தான் அந்த சமூகத்தின் சிறப்பு தீர்மானிக்கப்பட போகிறது. எல்லோருமே ஒரே விதமாக சிந்தித்து எல்லோருமே ஒரே விதமாக நடக்கின்ற சமூகங்கள் அநேகமாக அழிந்து விடுகின்ற நிலைக்குத்தான் செல்லும். ஏனென்று சொன்னால் எல்லோரும் ஒரே விதமாக நடந்தால், எல்லோரும் ஒரே விதமாக சிந்தித்தால் அங்கு புதியனவை எவ்வாறாக சேர்த்து கொள்ள போகின்றன, எவ்வாறாக உலகத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கு அந்த சமூகம் முகம் கொடுக்க போகிறது என்பது சவாலாக அமையும். உதாரணமாக பண்டைய காலத்து பண்பாடுகள், கலாச்சாரங்கள் எவ்வாறு அழிந்து போயின என்று பார்க்கும் பொழுது இந்த மாற்றத்துக்கு முகம் கொடுக்க முடியாமல் போனது அவை அழிந்து போவதற்கு மிக முக்கிய காரணங்களில் ஒன்றாக இருந்திருப்பதை நாங்கள் காண்கிறோம். ஏனென்று சொன்னால் உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதற்கேற்ற விதத்திலே மாறுவதானால் எமது சமுதாயத்திலும் அந்த திறன், அந்த பார்வை, அந்த சிந்தனை உள்ளவர்கள் உள்வாங்கப்பட வேண்டும், வளர்க்கப்பட வேண்டும். இல்லையானால் அந்த சமூகம் அழிந்து அப்படியே இல்லாமல் போய்விடும். ஆகவே அப்படியான ஒரு சமூகம் ஏற்படுவதற்கு வித்தியாசமாக சிந்திக்கின்ற, வித்தியாசமாக செயல்படுகின்ற மக்கள், ஆண்கள், பெண்கள், நபர்கள் நிச்சயமாக அங்கு இருக்க வேண்டும். அதற்கான இடத்தை சமூகம் கொடுக்க வேண்டும். அது அவர்களுக்கும் அந்த தனிநபர்களுக்கும் நல்லது. நிச்சயமாக அந்த சமூகம் செழித்து வளர்ந்து வருவதற்கும் அது ஒரு தேவையாக இருக்கிறது. ஆகவே ஒரு குழந்தை தான் ஒரு சித்திரை கலைஞனாக வரப்போகிறேன் அல்லது ஒரு இளைஞர் நான் சித்திரம் வரைந்தவனாக வரப்போகிறேன் என்ற பொழுது அதை சமூகம் தடுத்து நிறுத்துமானால், அது ஒரு சரியில்லாத தொழில், நீ இதை செய்து எப்படி வாழப் போகிறாய் என்று நிற்பாட்டுமாக இருந்தால்
இன்று எமது சிற்பக்கலை சித்திரக்கலைகள் எங்கு இருக்கும்? சிற்பக்கலை சித்திரக்கலை போன்ற விஷயங்கள் எமது பண்பாட்டை எமது கலாச்சாரத்தை எந்த அளவுக்கு வலுவாக்குகின்றன, எந்த அளவுக்கு செழிப்பாக்குகின்றன? நாங்கள் பெருமையாக பேசிக்கொள்வோம். ஆனால் அதே நேரம் எங்களது பிள்ளையோ அல்லது எமது சமூகத்தில் ஒருவர் அதில் ஈடுபடும் பொழுது நாங்கள் அதை அப்படி பார்க்கிறோமா? அதை சிறந்த விதமாக பார்க்கிறோமா? நீ இதத்தை கற்றுக்கொண்டு என்ன செய்ய போகிறாய், இது உனக்கு சோறு போடுமா என்று அவர்களை எள்ளி நகையாடுவோம். அதே நேரம் பல பணத்தை கொடுத்து நாங்கள் பயணம் செய்து இந்த சிற்பங்களையும் கட்டிடங்களையும் பார்ப்பதற்கு ஆவலாக சென்று பார்க்கிறோம், அவற்றை ரசிக்கிறோம், நாங்கள் பெருமை கொள்கிறோம். அது நாங்கள் யார் என்ற அடையாளப்படுத்தலிலே முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். ஆகவே இந்த விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், பல்வேறுபட்ட சிந்தனை உள்ளவர்களை நாங்கள் வளர்ப்பதும் அவர்களை சேர்த்துக் கொள்வதும் அவர்களை ஏற்றுக்கொள்வதும் சமூகத்துக்கு நிச்சயமாக முக்கியமானது. அவ்வாறு சுய சிந்தனை உள்ளவர்களை எவ்வளவுக்கு நாங்கள் வளர்க்கிறோம் அவ்வளவுக்கு மனித இனமும் மேம்படும், அந்த சமூகமும் மேம்படும். அது சமூகத்துக்குமே ஒரு பெருமையாக அங்கு அமையும். ஆகவே இந்த விஷயத்திலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தனி மனிதர்களாக எப்படி நாங்கள் இதற்கு முகம் கொடுக்க போகிறோம் என்று கேட்டிருந்தீர்கள். அது மிக முக்கியமான விஷயம். ஏனென்றால் சமூகம் ஒரு குறுகிய ஒரு பாதையை காட்டி இந்த பாதையில் தான் எல்லோரும் பயணிக்க வேண்டும், இந்த பாதை தான் சிரமமான பாதை என்கின்ற ஒரு பிரமையை எங்களுக்கு உருவாக்க முயற்சி செய்யும். அது எப்பொழுதுமே சரியாக இருக்க தேவையில்லை. எங்களுக்கு என்று ஒரு புத்தி இருக்கிறது, எங்களுக்கு என்று ஒரு சிந்தனை ஆற்றல் இருக்கிறது. நான் எதை விரும்புகிறேன், எதை நான் செய்தால் சந்தோஷமாக இருப்பேன், எந்த தொழிலில் நான் போனால் எனக்கு சந்தோஷத்தை அது தரும். அது பண அளவிலே சில வேளையிலே குறைவாக இருக்கலாம், வேறு விதத்திலே குறைவாக இருக்கலாம். ஆனால் எனக்கு தனிப்பட்ட முறையிலே அது அதிக சந்தோஷத்தை தரும், எனக்கு மன நிம்மதியை தரும், என்னால் அதிலே சிறம்பட செய்யக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்ற விஷயங்களில் தான் நாங்கள் ஈடுபட வேண்டும். அப்பொழுதுதான் எமது வாழ்க்கை சந்தோஷகரமானதாக இருக்கும். பல துறைகளிலே நாங்கள் ஏற்கனவே கூறியது போல சமூகத்தின் குடும்பத்தின் உந்துதலாலே பலர் அதற்குள்ளே வருகிறார்கள். ஆனால் வந்துவிட்டு ஐயோ நான் ஏன் இந்த தொழிலை தெரிவு செய்தேன், மற்ற தொழிலுக்கு போனவர் என்று அதிகமாக உழைக்கிறாரே என்னை விட, நான் இவ்வளவு தானே உழைக்கிறேன் என்று மனம் வருந்துகிறதை நான் பல இடங்களிலே காண்கிறோம். ஆகவே நாங்கள் எதை விரும்புகிறோம், எனக்கு எது பொருத்தமானது என்று சிந்தித்து நமது சிந்தனை ஆற்றலை பாவித்து நாங்கள் அந்த துறையிலே செல்லும் பொழுது, அந்த வழியிலே செல்லும் பொழுது நிச்சயமாக எமது வாழ்க்கை முழுமையானதாக அமையும். நிச்சயமாக டாக்டர். நாம் ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்களாக இருக்கின்றோம். ஒவ்வொரு தனி மனிதனும் தனிப்பட்ட பண்புகள், ஆற்றல், திறமையை கொண்டிருந்தாலும் கூட சமூக விலங்காக சமூகத்தின் ஒரு அங்கமாகத்தான் இருக்கின்றார். ஒரு தனி மனிதர் பலர் இணைந்த ஒரு குடும்பமும் பல குடும்பங்கள் இணைந்து சமூகமும் கட்டமைக்கப்படுகின்றது. எவ்வாறு ஒரு சமூகத்திற்கு தனி மனிதனுடைய பங்களிப்பு அவசியமாக இருக்கின்றதோ, அந்த சமூகத்தின் கட்டமைப்பில் இருக்கின்ற தனி மனிதன் பாதிக்கப்படுகின்ற போது நேரடியாகவோ மறைமுகமாகவோ அந்த சமூக அமைப்பே பாதிக்கப்படுகின்றது. எனவே ஒருவருக்கொருவர் ஒத்து சேர்ந்து ஒவ்வொருவருடைய ஆற்றல்களையும் வெளிக்கொணர்வதற்கு எங்களால் என்ன பங்களிப்பு செய்ய முடியுமோ அதை செய்து ஒவ்வொருவரையும் ஊக்கப்படுத்தி ஒரு சிறந்த சமூகத்தை கட்டியெழுப்புவதற்கு நம் அனைவருக்கும் பொறுப்பிருக்கின்றது. இதை பற்றிய பல்வேறு விடயங்களை தான் இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்களும் கலந்துரையாடியிருந்தோம். எங்களோடு இணைந்து மிகச் சிறப்பான தெளிவை நமக்கு ஏற்படுத்தியிருந்தார் தேசிய மனநல நிர்வாகத்தினுடைய மனநல வைத்திய நிபுணர் டாக்டர் எம் கணேசன் அவர்கள். அவர்களுக்கு எம்முடைய நன்றி. நன்றி டாக்டர். இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலே தனி மனிதனுடைய ஒரு மாற்றத்திலே வந்து சமூக காரணிகள் ஏற்படுத்துகின்ற தாக்கம் குறித்த பல்வேறு விடயங்களை பார்த்திருந்தோம். தொடர்ச்சியாக அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.